தற்போதைய நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெரும்பான்மையே இல்லாத ஒன்றிய பாஜக அரசு கவனமுடன் இருக்குமாறு மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. மக்களாட்சிக்கு விரோதமான ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டுவரக்கூடாது என்றும் திமுக பவள விழாவில் வலியுறுத்தல். திமுக கூட்டணியில் பிளவு வரும் என காத்திருப்பவர்களின் கனவு பலிக்காது. திமுக கூட்டணியின் ஒற்றுமையை கண்டு கொள்கை எதிரிகளுக்கு பொறாமை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நாட்டிற்கே சமூக நீதியில் வழிகாட்டும் கட்சியாக திமுக விளங்கி வருவதாக பவள விழா கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் வாழ்த்துரை. திராவிடர் கழகம் திமுகவுடன் மூன்றாவது குழல் துப்பாக்கியாக விசிக செயல்படும் என திருமாவளவன் பேச்சு. ஏடிஎம் கொள்ளையர்கள் 6 பேர் மீதும் கொலை முயற்சி உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் 15 ஏடிஎம்களை உடைத்து கொள்ளையடித்துள்ளதாக போலீசார் தகவல். தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக புகார். நீதிமன்ற உத்தரவுப்படி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது பெங்களூரு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு ராகுல் காந்தி கடிதம். டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடே முகவரி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் நோக்குடன் மாநில அரசு தொழில் நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் ராணிப்பேட்டையில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் கார் உற்பத்தி ஆலை அமைப்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் கடந்த மார்ச் மாதம் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்காக பனப்பாக்கம் சிப்காட் தொழிற்பூங்காவில் 400 ஏக்கர் நிலம் தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று அடிக்கல் நாட்டி ஆலை கட்டமைப்பு பணியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உலகின் பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு முதல் முகவரியாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். டாடா குழுமத்தின் பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதால் பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். தமிழ்நாடு தான் இந்தியாவுடைய வாகன உற்பத்தியுடைய தலைநகரம். அது மட்டுமல்ல, வெஹிக்கிள்ஸ்களின் தலைநகரம். ஃபோர்டு, உண்டாய், ரேனோ, நிசான் சர்வதேச வாகன நிறுவனங்களும் இங்கே இருக்கு. டாடா மாதிரி சர்வதேச மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படுகிற வாகனங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலையும் இங்கே தான் இருக்கு. கூடுதல் தகவல், இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிற மொத்த மின் வாகனங்களில் 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுது. அது மட்டுமல்ல, எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதிகளில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1. நிதி ஆயோக் கொடுத்த ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 என்று குறிப்பிட்டிருக்கிறது. இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. முன்னதாக தமிழ்நாட்டில் ஆலை அமைத்துள்ள டாடா சன்ஸ் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேலும் பல முதலீடுகளை செய்ய டாடா நிறுவனம் முன்வர வேண்டும் என்று அக்குழும தலைவர் சந்திரசேகரனிடம் கேட்டுக்கொண்டார்.
9,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ததோடு 5,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பும் அளிக்க இருக்கு. இந்த பணிகளை விரைந்து முடித்து திறப்பு விழாவுக்கும் டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்னொரு வேண்டுகோளும் உண்டு. உங்களுடைய நிறுவனங்கள் மூலமாக கூடுதல் முதலீடுகளை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்யணும். செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை நம்ம மறுக்கிறது செய்வதா? ஏன்னா உங்கள் கடமை அது. ஏன்னா இது என் மாநிலம் இல்லை, உங்கள் மாநிலம் இல்லை, நம்ம மாநிலம். 9,000 கோடி ரூபாயில் கட்டப்படும் டாடா மோட்டார்ஸ் ஆலை அடுத்த ஆண்டு அல்லது 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் உற்பத்தியை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலையில் ஜாகுவார், லேண்ட்ரோவரின் மின்சார கார்கள் மற்றும் டாடா நிறுவனத்தின் ஹைபிரிட் மாடல் கார்கள் என ஆண்டுக்கு 2 லட்சம் கார்களை உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய ஆலை மூலம் நேரடியாக 5,000 பேருக்கும் மறைமுகமாக 15,000 பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பணப்பாக்கத்தில் 400 கோடி ரூபாயில் அமையும் காலணி உற்பத்தி பூங்காவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இதன் மூலம் 20,000 பேர் வேலை வாய்ப்பை பெற உள்ளனர். தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக அளித்த புகாரில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பெங்களூரைச் சேர்ந்த ஆதர்ஷ் ஐயர் என்பவர் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஜே.பி. நட்டா உள்ளிட்ட பாஜக தேசிய தலைவர்கள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நடவடிக்கை எடுக்க கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த பெங்களூருவில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்து உத்தரவிட்டது. இதனையடுத்து ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், முன்னாள் கர்நாடக பாஜக தலைவர் நளின்குமார் காட்டில் அமலாக்கத்துறை மீது பெங்களூரு திலக் நகர் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திராவை வழக்கில் இணைத்துள்ளனர். இந்நிலையில் நிர்மலா சீதாராமன் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இப்போ கூட பேச்சு தார்மீக உரிமைன்னு சொல்லி கர்நாடகாவில் முதலமைச்சர் மேலே தார்மீக உரிமையில் வெற்றி ரிசைன் பண்ண சொன்னாங்க. தார்மீக உரிமையில் கேஜ்ரிவால் ரிசைன் பண்ண சொன்னாங்க. தார்மீக உரிமையில் செந்தில் பாலாஜி ரிசைன் பண்ண சொன்னாங்க. இந்த தார்மீக உரிமை நிர்மலா சீதாராமனுக்கு இல்லையா? அம்மையாரை பொறுத்த வரைக்கும் இதற்கு எஃப்ஐஆர் அவங்க மேலே ஃபைல் ஆயிருக்கு. அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று அதுக்கு ரிசைன் பண்ண. நிர்மலா சீதாராமன், அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் தொடர் விசாரணையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 100 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் முதல் படியாக சென்னை ஐஐடியில் நடைபெற்ற கண்காட்சியில் மாணவர்கள் பல துறைகளில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி அனைவரையும் வியக்க வைத்தனர். சென்னை ஐஐடி மாணவர்களின் ஸ்டார்ட் அப் யோசனைகளை காட்சிப்படுத்தும் விதமாக முதல் முறையாக நிர்மான் செயல்விளக்க நாள் நடைபெற்றது. இதில் தங்களது ஸ்டார்ட் அப் ஐடியாக்களின் முன்மாதிரிகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர். மாணவர்களை ஊக்குவித்து அவர்களது யோசனைகளை சந்தைக்கு ஏற்ற வகையில் தயாரிப்புகளாக மாற்றவும், தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்களுக்கிடையேயான தொடர்பை பலப்படுத்தும் விதமாகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வருடம் நிச்சயமாக 100 ஸ்டார்ட் அப் சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் ஐஐடி மெட்ராஸ் உருவாக்குங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த ஸ்டார்ட் அப்ஸ் ஏதோ ஒரு ஹை லெவலில் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அதோடு நிற்காது. இது டீப் கோர் டெக்னாலஜி. நீங்கள் அக்னிகூல் பார்த்துருப்பீங்க, ஹைப்பர் லூப் பார்த்துட்டுருக்கீங்க. இது மாதிரி பல டீப் கோர் டீப் டெக்னாலஜிஸில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம். இது எல்லாமே டன் பை ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், பை த ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே மாணவர்கள் சேர்ந்து செய்கிற ஒரு பெரிய முயற்சி இது. இதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், விவசாயம், போக்குவரத்து என பல துறைகள் சார்ந்து மாணவர்கள் காட்சிப்படுத்திய ஸ்டார்ட் அப் யோசனைகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதில் குழந்தைகளை இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்லும் போது பாதுகாப்பாக அமர வைக்க இருக்கை அனைவரின் கவனத்தையும் பெற்றது. ஒரு நாளுக்கு இந்தியாவில் ஒரு 30 பேர் குழந்தைங்க இப்போ வண்டி விழுற டைமில் ஆக்சிடென்ட் ஆகி செத்துடுறாங்க. மெயின் ரீசன் இப்போ வண்டி 2 வீலரில் குழந்தைகளுக்கு சேஃப்டியே இல்லை. அது பார்த்து டிவைஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சீட் ஆஃப் ஜாயின்னு. ஸோ ஒரு 2 வீலருக்காக ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஏதாச்சும் கீழே அவங்க தூங்கிட்டாங்கன்னா விழாமல்,
ஏதாச்சும் ஸ்லைட்டாக ஃபால் ஆனால் கூட அவங்க எதுவுமே இன்ஜுரி ஆகாமல் பண்ணியிருக்கோம். இதேபோல விவசாய கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்படும் எரிபொருளை இரு மாணவிகள் இணைந்து உருவாக்கியிருந்தனர். சாக்பீஸ் வடிவத்தில் இருக்கும் இவற்றை விறகு போன்று பயன்படுத்தலாம் என மாணவிகள் கூறினர். மேலும் இதன் மூலம் வழக்கமான வெப்பத்தை விட அதிக வெப்பம் கிடைக்கும் என்றும் குறைந்த அளவிலேயே புகை வெளியேறும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். கோலுக்கும் ஃபயர்வுட்டுக்கும் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற இது ப்ராடக்ட்டுக்கும் எங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கலோரிஃபிக் வேல்யூ வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் டொமஸ்டிக் டு இண்டஸ்ட்ரியலுக்கு வந்துட்டு எங்களால் இதை வந்து ஒருத்தருக்கு தேவை மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும். அண்ட் காஸ்ட் வைஸுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் பர் கேஜி வந்துட்டு 25 தான் வந்துட்டு இது பண்ணுறோம் அப்படின்னா, காஸ்ட் வைஸ் ஓரளவுக்கு வந்துட்டு எங்களால் டிஃபர் பண்ணி காட்ட முடியும். விண்வெளிக்கு கருவிகளை அனுப்பும் கேப்சியூல், தொழிற்சாலை பணியாளர்களுக்கான வெப்பத்தை தாங்கும் ஆடை என பல கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அன்றாட வாழ்க்கையில் உள்ள தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய மாணவர்களுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்தனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.